நம்ம இந்த 1 பேதுரு 2வது அதிகாரம் 4-10 வரை உள்ள வசனங்கள்லிருந்து நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நமக்கு என்னென்ன சிறப்புரிமை என்று சொல்லக்கூடிய there are privileges ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறாரு. வாட் ஆர் தோஸ் privileges என்பதை குறித்து நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். முதல்ல நம்ம என்ன ப்ரிவிலேஜ் பார்த்தோம்? அவர்கிட்ட வரும்போது அந்த ஜீவனுள்ள கல்லில் இருந்து சேரும்போது நம்மளும் ஒரு ஜீவனுள்ள கல்லாய் அதன் மேல் கட்டப்படுகிறோம். அதன் மூலமாய் 2வது பாடம் என்ன பார்த்தோம்? நாம் எப்பொழுதும் அவருடைய பிரசன்னத்தில் இருக்கக்கூடிய ஒரு காரியத்தில் இருக்கிறோம் என்று பார்த்தோம். 3வதாக நம்ம எல்லாரையும் அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? ஆசாரியராய் நம்ம தெரிந்து கொண்டு அவர் அந்த கட்டடத்தை கட்டுறாரு. நம்ம அந்த கல்லா வைக்கப்பட்டிருக்கிறோம். அதன் மூலமாய் நாம் எல்லோரும் ஒரு ஆசாரியர்களாய் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம் என்பதை குறித்து பார்த்தோம். அதற்கு பின்பாக ஒரு ஆசாரியனுக்கான என்னென்ன தகுதி வேண்டுமோ அந்த தகுதிகளை அவர் செய்கிறார். முதல்ல அழைக்கிறார், 2வது என்ன பண்றார்? நம்மளை பரிசுத்தப்படுத்துகிறார். அதுதான் முக்கியம். அடுத்து என்ன பண்ண போறார்னா, அவர் நமக்கு நீதி என்கிற வஸ்திரத்தை தரிக்க போகிறார். இந்த பாடத்துக்குள்ளே போகும்போது த க்ளோத் ஆஃப் ரைச்சியஸ்னஸ் அப்படின்னு சொல்லும்போது எங்கள் சபையில் உள்ள மக்கள் நிறைய பேர் தெரியும், புதுசாக இருக்கிறவங்களுக்காக சொல்கிறேன். ரைச்சியஸ்னஸ் இல்லை நீதி என்பது தமிழில் நீதின்னு உடனே நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்க? நீதியான நேர்மையான காரியங்களை செய்வது நீதின்னு நினச்சிக்கிறாங்க. நீதி ரைச்சியஸ்னஸ் என்ன அப்படின்னா, எனக்கு தேவன் முன்பாக நிற்பதற்கு தகுதி உள்ளது. ரைச்சியஸ்னஸ் என்ன? ஐ ஹாவ் அ ரைட் ஸ்டாண்டிங் பிஃபோர் காட். அதுதான் தேவ நீதி. ஏன்னா அதை தவறுதலாக புரிஞ்சு கொள்ளக்கூடாது. ஏன்னா நீதியான காரியம் நீதின்ன உடனே நம்ம நீதியான காரியம்னா நேர்மையான இது செய்கிற காரியம் இல்லை. என்ன நீதியானது என்ப என்னை தேவன் முன்பாக நிற்பதற்கு தகுதியுள்ளதாக மாற்றுவது தான் நீதியின் வஸ்திரம் என்று சொல்லக்கூடிய ரைச்சியஸ்னஸ், க்ளோத்ஸ் ஆஃப் ரைச்சியஸ்னஸ். அப்போ என்ன பண்ணுறாரு? நமக்கு ஒரு நீதியின் வஸ்திரத்தை உடுத்துவித்து நான் ஆண்டவர் முன்பாக நிற்பதற்கு நீங்களும் நானும் தகுதி உள்ளவர்களாய் மாற்றுகிறார். எப்படி உங்களை ஆசாரியான அழைச்சி உங்களை பரிசுத்தப்படுத்துகிறாரோ, உங்களை கழுவுனதுக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன போடணும்? உடுத்தி வைக்கணும். இன்னைக்கு காலையில் குளிச்சிங்க தானே? நிறைய பேர் யோசிக்கிறீங்க, ஒரு பேட் ஸ்மெல் வருதா? இல்லை. நம்ம எல்லாம் காலையில் நம்ம சரீரத்தை கழுவுனதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? ஒரு உடுப்பு போட்டுட்டு வந்தோம். நம்ம ஆவியில் நம்ம பரிசுத்தப்படுத்தி நம்மளை அவர் வார்த்தையில் கழுவுகிறார். கழுவி முடித்ததுக்கு அப்புறம் நீங்கள் அவர் முன்பாக நிற்பதற்கு தகுதியுள்ளவர்களாய் மாற்றுவதற்கு என்ன பண்ணுறாரு? அவர் உங்களுக்கு நீதியின் வஸ்திரத்தை உடுத்து வைக்கிறார். இந்த பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா யாத்திராகமம் 28வது அதிகாரம் 42வது வசனம் பாருங்க. அவர்களுடைய நிர்வாணத்தை மூடும்படிக்கு இடுப்பு தொடங்கி முழங்கால் மட்டும் உடுத்த சணல் நூல் சல்லடங்களையும் உண்டு பண்ணுவாயாக. அப்போ என்னன்னா, அவனுடைய சட்டை என்ன நூலில் செய்யணும், அதை எப்படி செய்யணும், அதை எந்த மாதிரி உடுத்து வைக்கணும் என்று சொல்லக்கூடிய தெளிவான நடைமுறைகள் அங்கு கொடுக்கப்பட்டதுக்கு காரணம் என்னவென்றால், தேவன் முன்பாக நின்று தகுதியான காரியங்களை செய்வதற்கு ஆரோனும் அவனுடைய சந்ததியும் எப்படி இருக்க வேண்டும், அவனுடைய ஆடை நீதி உள்ள ஆடையாக இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கிறோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, நேற்றைக்கு ஒரு உதாரணம் சொன்னேன், அதிலிருந்தே மறுபடியும் சொல்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி. ஒரு ஜனாதிபதியை பார்க்க போகிறதுக்கு ஒருத்தருக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்த கதை சொன்னேன் இல்லையா? இப்போ ஒரு உதாரணத்துக்கு அங்கே நம்ம ராணியை பார்க்குறதுக்கு உங்களுக்கு அழைப்பு வந்திருக்கு. நீங்கள் ரெடி ஆகுறீங்க. அப்போ சொல்கிறாங்க, நீங்கள் ராணியை பார்க்க வரும்போது எப்படி உடுப்பு உடுத்திட்டு வரணும்? இருக்கிறதுலே இந்த மாதிரி ஒரு ஸ்பெசிஃபிக்காக இந்த மாதிரி உடுப்பு உடுத்திட்டு தான் வரணும்னு சொல்கிறாங்க. அந்த உடுப்போட விலை 10,000 பவுண்டு ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. உங்ககிட்ட இருக்கிறதே 10 பவுண்டு. உங்களால் அது வாங்க முடியாது. 10,000க்கு நான் எங்கே போவேன் அப்படின்னு உட்கார்ந்து இருக்கும்போது ஒருத்தர் புதுசாக ஒரு உடுப்பை கொண்டு
நான் இந்த உடுப்பு வச்சுருக்கேன், இதை நீ போட்டுட்டு போய் நெல்லு அப்படின்னு சொல்லி உடுப்பை கொடுக்குறாங்க. அந்த உடுப்பு யாருக்கு சொந்தம்? அவருக்கு கொடுக்குறவருக்கு சொந்தம், உங்களுக்கு சொந்தம் இல்லை. இப்போ உங்கள்கிட்ட கொடுத்துட்றாரு. நீங்கள் அந்த உடுப்பை போட்டுட்டு என்ன பண்ணுறீங்க? அப்படி ஜாலியாக போட்டுட்டு இப்படி போட்டு அப்படி போய் அங்கே போய் நின்னோடனே ஒரு ஃபோட்டோ எடுத்து ஃபேஸ்புக்கில் அப்டேட் போட்டு லைக்ஸ் வாங்கிடுவோம் நம்ம. ஏன்னா இப்போ எல்லாருக்கும் அதுதானே. நீங்கள் உங்களுக்கு புரிகிற மாதிரி இன்னொரு உதாரணம் சொல்கிறேன், அப்போ உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். இந்த சில்க் சேரீ வாங்குவீங்க, பட்டு சேலை. இந்த பட்டு சேலை வாங்கி ஒரு ரொம்ப காசு கொடுத்து வாங்குறீங்கன்னு வைங்களேன். நம்ம இந்திய காசுக்கோ இல்லை இலங்கை காசுக்கோ 1 லட்ச ரூபா கொடுத்து பட்டு சேலை வாங்குறீங்க. எத்தனை தடவை கட்ட முடியும்? 3 ஃபங்க்ஷனுக்கு தொடர்ந்து அதை கொடுத்துவீங்களா யாராவது? சொல்லுங்க சகோதரிகளே. பண்ண மாட்டீங்க. ஏன் இவட்ட வேற வேலை சாலையே இல்லையா? ஒரு தடவை உடுத்துனா அதுக்கப்புறம் அது கபோர்டில் தான் இருக்கும். சந்தேகம் இருந்தால் எங்கள் வீட்டுக்கு வந்து பாருங்க. எல்லா பெட்ரூம்லையும் அவங்க துணி இருக்கும், கெஸ்ட் பெட்ரூம்லையும் இருக்கும். என்னன்னா ஒரு தடவை உடுப்பு உடுத்திட்டோம்னா அடுத்த தடவை உடுத்த முடியாது. என்ன எல்லாரும் பார்த்துருக்கேன், நீங்கள் ஏற்கனவே போட்டிருப்பீங்கல்ல ஃபோட்டோ, அந்த சேலையான்னு கேட்டால் அவ்வளோதான், உங்களுக்கு மனசு ஒடிஞ்சு போயிடும், மனம் முடிஞ்சு போயிடும். ஐய இவ்வளவு எல்லா வேலையும் பார்த்து கடைசியில் இதையா போட்டு வந்த, இதானே அந்த கல்யாணத்துக்கு போட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன அந்த கல்யாணமும் பிடிக்காது, மாப்பிள்ளையும் பிடிக்காது, சாப்பாடும் பிடிக்காது, போயிடும். இப்போ ஆண்டவர் முன்னாடி நிற்கிறதுக்கு ஒரு தகுதியான உடுப்பு உடுத்திட்டு வரணும். நல்லா கவனிங்க, தகுதியான உடுப்பு உடுத்திட்டு வரணும். இப்போ தகுதியான உடுப்பு உடுத்திட்டு வரும்போது வழியில் உடுப்பு அழுக்காயிருது. என்ன செய்யணும்? சுத்தம் பண்ணுறதுக்கு நேரம் இல்லை, காய வைக்க முடியாது. நாங்கள் எல்லாம் கிளம்புறதுக்கு எல்லாம் ரெடியாகி அறக்க பறக்க எல்லாம் ரெடியாகி எல்லாமே வியாழக்கிழமை சாயந்தரமே எல்லாம் பெட்டிக்கிட்டெல்லாம் பேக் பண்ணி எல்லாம் போட்டாச்சு. வியாழக்கிழமை ராத்திரி 11 மணிக்கு சிந்து எங்கள் வீட்டில் இருக்க வந்து அப்போ தான் துணியை கொண்டு துவைக்கிறது கொண்டு வரலாம். நைட்டு 11 மணிக்கு கொண்டு வந்து துணியை என்னமோ வேற துணியே இல்லாத மாதிரி அந்த துணியை துவைச்சி அதை ட்ரையரில் ராத்திரியாக ட்ரையரில் போட்டு காலையில் மடித்து எடுத்துகிட்டு வரணும். இப்போ அதுக்கும் நேரம் இல்லாமல் உடுப்பு உடுத்தணும்னா நீங்கள் என்ன செய்யணும்? வேறொரு உடுப்பு உடுத்தணும். இப்போ ஆண்டவர் உங்களை நீதிமான் என்று உங்களை தகுதிப்படுத்தி அவர் முன்னாடி நிற்கும் போதும் நீங்கள் சமயத்தில் அழுக்கு பண்ணிடுவீங்க. நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. என்னதான் ஜாக்கிரதையா பார்த்தாலும் நீதிமான் எத்தனை முறை கீழே விழுவான்? எதுக்கு விழணும்? நீதிமான் விழுவோம். நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. அப்போ என்ன பண்ணுவார்னா, நீங்க அவர்கிட்ட போன உடனே பழைய வஸ்திரத்தை களைஞ்சிட்டு மறுபடியும் புதுசாக உடுப்பு கொடுத்து விடுறார். நீங்க இஸ்ரவேல் வம்சத்தினுடைய வாழ்க்கை வரலாறை எடுத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு முறையும் ஆண்டவர் செய்து கொண்டே இருப்பார். பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு முறையும் யாரெல்லாம் கீழே விழுந்து எந்திரிச்சு போறாங்களோ அவங்கள கழுவி மறுபடியும் ஒரு உடுப்பு கொடுத்துவார். சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான வெளிப்பாடு உள்ள புஸ்தகம். ஆண்டவருடைய 2ஆம் வருகையை குறித்தும் மில்லேனியத்தில் 1000 வருட அரசாட்சியை குறித்தும் நிறைய காரியங்களை குறித்து சகரியா தீர்க்கதரிசி பயங்கர தீர்க்க தரிசனமாக எழுதியிருப்பார். அவருடைய சகரியா தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகத்தை வாசிக்கிறதுனா நமக்கு ஒரு பெரிய ஒரு காரியம் வேணும். பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்தில் ரொம்ப ஒரு கஷ்டமான, ரொம்ப தானியேல் புஸ்தகத்தை காட்டிலும் ரொம்ப ஒரு ஆழமாக பகுத்தறிந்து வாசிக்க வேண்டிய புஸ்தகம்னா சகரியா புஸ்தகம். நீங்கள் மேலோட்டமாக வாசிச்சிங்கன்னா அங்கே உள்ள இஸ்ரேலுக்கு போல தெரியும். கொஞ்சம் இது தோண்டி பார்த்தீங்கன்னா அது இயேசு கிறிஸ்துவனுடைய காலகட்டத்தில் இருக்க மாதிரி இருக்கும். இன்னும் கொஞ்சம் தோண்டி பார்த்தீங்கன்னா 2வது வருகையில் உள்ளது இருக்கும். எல்லாமே அழகாக ஆண்டவர் அவ்வளோ அழகாக எழுதி வச்சிருப்பாரு. அதில் ஒரு காரியம் இருக்கும். இங்கே ஒரு யோசுவான்னு ஒரு பிரதான ஆசாரியர் வருவார். அந்த யோசுவா இல்லை, யோசுவாங்கிறது ஒரு காமன் நேம். அந்த யோசுவா யாருன்னா பிரதான ஆசாரியர். பிரதான ஆசாரியர் தேவனுக்கு முன்பாக
இது ஆரோனுக்கு உடுத்து விட்டது போல சுத்தமான உடை உடுத்தி தேவன் முன்பாக தகுதியாக நீதிமானாய் நிற்க வேண்டிய ஒரு ஆளு. இப்போ அங்க தேவனுக்கு முன்பாக நிற்பதற்கு ஒரு தகுதியுள்ள ஒரு நீதிமானாய் நிற்க போற யோசுவாவினுடைய வஸ்திரம் அழுக்கா இருக்கு. எப்படி நீங்க பிரசிடென்ட்டை பார்க்க போகும்போது இல்லை ராணியை பார்க்க போகும்போது உங்க உடுப்பு அழுக்காயிருச்சோ, அங்க போய் நிற்கும் போது உங்களை பார்த்து இந்த உடுப்பு உடுத்திட்டா வந்த அப்படின்னு கேட்கிற மாதிரி நிலைமையில இருக்கும்போது ஆண்டவர் என்ன செய்யறார் பாருங்க. சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 3-4 பாருங்க. யோசுவாவெனில் அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாய் தூதனுக்கு முன்பாக நின்றிருந்தான். அவர் தமக்கு முன்பாக நிற்கிறவர்களை நோக்கி, இவன் மேல் இருக்கிற அழுக்கு வஸ்திரங்களை களைந்து போடுங்கள் என்றார். பின்பு அவனை நோக்கி, பார், நான் அக்கிரமத்தை உன்னிடத்திலிருந்து நீங்க செய்து உனக்கு சிறந்த வஸ்திரங்களை தரிப்பித்தேன். நல்லா கவனிக்கணும் அந்த வசனத்தை, கொஞ்சம் ஆழமா ஒரு நிமிஷம் பாருங்க. உன் வஸ்திரம் களைஞ்சு போடுன்னு சொல்லியாச்சு. பார், நான் வேற வஸ்திரம் தானே உடுத்துறேன்னு சொல்லணும். நல்லா கவனிங்க. உன் வஸ்திரம் அழுக்கா இருக்கு, வஸ்திரத்தை எடுத்துட்டேன், இன்னொரு வஸ்திரம் தானே போடணும்னு சொல்லணும். ஆனா நடுவில் என்ன இருக்கு? இன்னொரு ஃப்ரேஸ் இருக்கு பாருங்க. என்ன இருக்கு? நான் உன் அக்கிரமத்தை. என்னன்னா நமக்குள்ள உள்ள அக்கிரமத்தை எடுத்துட்டு நமக்கு ஒரு புது வஸ்திரத்தை ஆண்டவர் போடுவார். அப்ப என்னன்னா எனக்குள்ள உள்ள அக்கிரமத்தை, எனக்குள்ள உள்ள வரக்கூடிய காரியத்தை நான் ஆண்டவருக்கு பக்கத்துல வரதான் தெரியும் எனக்குள்ள என்ன அக்கிரமம் இருக்குன்னு. நீங்க நல்லவன் நினைச்சீங்கன்னா, இங்க உட்கார்ந்து இருக்கும் போதே நீங்க நான் ஒரு நல்ல தகுதியுள்ள ஆளுன்னு நினைச்சீங்கன்னா, நீங்க ஆண்டவர் பக்கத்துல இருக்கீங்களான்னு சோதிச்சு பாருங்க. எப்ப தெரியுமா நீங்க நல்லவன், நீங்க நீதிமான் நினைப்பீங்க? உங்களோட மோசமான ஆளை பார்க்கும்போது தான். அந்த அக்காவா பயங்கர வாய், அவங்க மாதிரி நான் இல்லை தெரியுமா அப்படின்னா நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் நல்லவன் நினைக்கிறீங்க. நீங்க யாரு கூட ஒப்பிட்டு பார்க்கணும்? இயேசு கிறிஸ்து ஒரு ஆள் கூட தான் ஒப்பிட்டு பார்க்கணும். அப்பதான் உங்களுக்கு தெரியும் உள்ளுக்குள்ள உள்ள அழுக்கு. அதை எடுத்துட்டு அவர் என்ன போடுவாரு? ஒரு நல்ல வஸ்திரம் போடுவேன்னு சொல்றார். சங்கீதம் 132:9 பாருங்க. உம்முடைய ஆசாரியர்கள் நீதியை தரித்து உம்முடைய பரிசுத்தவான்கள் கெம்பீரிப்பார்களாக. அப்ப என்னன்னா, நான் தேவன் முன்பாக நிற்பதற்கு எனக்கு ஒரு நீதி என்கிற வஸ்திரம் தேவை இருக்கிறது. அந்த நீதியின் வஸ்திரம் யாரு கொடுக்கிறா? இயேசு கிறிஸ்து கொடுக்கிறார். What God requires, Jesus Christ provides for it. ஆண்டவர் என்ன வேண்டும் என்று எதிர்பார்க்கிறாரோ, ஆண்டவர் என்ன வேண்டும் என்று என்னிடம் கேட்கிறாரோ, அதை என்னால கொடுக்க முடியாது. அதை இயேசு கிறிஸ்து எனக்கு கொடுக்கிறாரு. அதனால நான் அவர் முன்பாக நிற்பதற்கு தகுதியுள்ளவனாக மாறுகிறேன். 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 21வது வசனம் எடுங்களேன். 2 கொரிந்தியர் 5வது, இந்த நோட்ஸ்ல எல்லாம் எழுதிக்கோங்க. 2 நாம் அவருக்குள் தேவ நீதியாகும்படிக்கு. எதுக்காக சொல்றாரு பாருங்க, வாசிங்க. பாவமறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். இப்ப இயேசு கிறிஸ்துவை எதுக்காக பாவமாக்கினாரா? நம்ம அவர் முன்பாக நீதியாக நிற்பதற்காக. எது? தேவனுக்கு முன்பாக நீதியாக நிற்பதற்காக. அதனாலதான் 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 31வது வசனம் என்ன சொல்லுது? அவர் தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்பும் ஆனார். தமிழுக்கும் இங்கிலீஷுக்கும் இது ஒரு வசனம் வித்தியாசம் இருக்கும். தமிழ்ல 30வது வசனம் இருக்கும், இங்கிலீஷ்ல 31வது வசனம் இருக்கும். இன்டர்சேஞ்சா இருக்கும். 30, 31 1 கொரிந்தியர் 1வது அதிகாரத்தில் நீ இங்கிலீஷ் பைபிள் வாசிச்சீங்கன்னா 31வது வசனம், தமிழ்ல 30வது வசனம் இருக்கும். அப்ப என்னன்னா, அவருக்கு நான் எனக்கு நீதி சுயமா இல்லை. என்னுடைய சுய நீதி எல்லாமே என்ன? அழுக்கான கந்தல். ஏசாயா 64:6 பார்க்கிறோம். அது என்ன? கந்தல். தாங்க முடியாது. என்னுடைய நீதி, என்னுடைய நன்மை ஒண்ணுமே கிடையாது.
ஆனா அதற்கு பதிலாக என்ன பண்றாரு, அந்த அக்கிரமத்தை களைந்து எடுத்து விட்டு ஆண்டவர் என்ன பண்றாரு, எனக்கு நீதிங்கிற வஸ்திரத்தை கொடுக்கிறாரு. அந்த நீதியின் வஸ்திரம் தான் இயேசு கிறிஸ்து. அதனால நான் அந்த நீதியின் வஸ்திரம் தரித்து கொண்டு அவர் முன்பாக நீதிமானாய் போய் நிற்பதற்கு எனக்கு தகுதி. அப்ப எனக்கு வஸ்திரம் உடுத்துறாரு. அழுக்கானாலும் எதனால அழுக்காகுது, என்னுடைய அக்கிரமத்தினால அழுக்காகுது. நான் அவர்கிட்ட திரும்ப போகும்போது அந்த அக்கிரமத்தை களைந்து விட்டு மறுபடியும் ஒரு நீதியின் வஸ்திரத்தை போட்டு என்னைய அவர் முன்னாடி போய் நிற்பதற்கு தகுதியுள்ளவனா மாற்றுகிறார். அப்ப ஐ ஆம் ஆல்வேஸ் ஏபிள் டு கோ ஸ்டாண்ட் பிஃபோர் காட். ஏன், இயேசு கிறிஸ்து எனக்கு நீதியின் வஸ்திரத்தை கொடுத்துட்டாரு. அதனால நான் போய் நிற்க முடிகிறது. இப்போ இதே பேதுரு தன்னுடைய இதே நிருபத்தில் 2வது அதிகாரத்தில் 24வது வசனத்தில் ஒரு காரியம் சொல்வார் பாருங்க. 1 பேதுரு 2:24 இன்னொரு காரியம் சொல்வார் பாருங்க, வாசிங்க. நான் பாவங்களுக்கு செத்து எதுக்கு, நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு. என்ன, அவர் நம்ம பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் சிலுவையின் மேல் சுமந்தார். அதுக்கு பின்னாடி உள்ள பகுதி மட்டும் உங்களுக்கு தெரியும். இதை மட்டும் நம்ம பட்டையை கட்டி சொல்லுவோம், முன்னாடி எதுக்குன்னு சொல்ல மாட்டோம். என்னென்ன அந்த வசனம் உங்க எல்லாரும் தெரிஞ்ச வசனம், பின்பகுதி மட்டும் தான் தெரியும், முன்பகுதி தெரியாது. நான் பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர் என்ன பண்ணாரு, சிலுவையில மரணமானாரு. அதனால நான் என்ன, என்னுடைய அக்கிரமத்திலிருந்தும் என்னுடைய பாவங்கள்ல இருந்து நான் குணமாகி அவர் முன்பாக நீதியின் வஸ்திரம் தரித்து நிற்பதற்கு நான் தகுதியுள்ளவனாய் என்னை தேவன் மாற்றி விடுகிறார். அப்ப என்னன்னா, நம்ம எல்லாருக்கும் ஒரு நீதியின் வஸ்திரம் கொடுக்கப்படுது, நம்ம போய் நிற்கக்கூடியதாக. இந்த திருமணத்தை குறித்து மத்தேயு 25வது அதிகாரத்தில் ஒரு ஓமானம் சொல்றாரு இல்லையா, ஒரு கல்யாண விருந்து கூப்பிடுறாங்க. ஒரு கல்யாண வஸ்திரம் அணிந்திருக்கிறீர்களா அப்படின்னு ஒரு செய்தியே இருக்கு. நீங்க அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். என்ன, அங்க வர்றவங்களுக்குலாம் வஸ்திரம் எப்படி கொடுக்கப்படுது, காசுக்கா ஓசிக்கா, இலவசமா கொடுக்கப்படுது. கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் எல்லாருக்குமே என்ன கொடுக்கப்படுது, வஸ்திரம் கொடுக்கப்படுது. அது இலவசமா கொடுக்கப்படுது. ஆனா அந்த வஸ்திரம் உடுத்தாம உள்ள உட்கார்ந்துருக்கவன தான் அடிச்சு தூக்கி வெளியே போடுங்கிறார். அப்ப என்னன்னா, அந்த தேவ நீதியை நான் தரித்து கொண்டு தேவன் முன்பாக வந்து நிற்பதற்கு நான் தகுதியுள்ளவனாய் இருக்கிறேன். அப்ப என்னால 10,000 பவுண்டு கொடுத்து ட்ரெஸ் போட முடியாது. ஏன்னா நான் என்னதான் செஞ்சாலும் தேவனுக்கு முன்பாக தகுதியுள்ள காரியங்கள்ல நான் போய் சேர்றதில்லை. அப்ப நான் என்ன, ஆண்டவர் செய்து முடித்த காரியங்களை நான் ஏற்றுக்கொண்டு நான் ஆண்டவர் முன்பாக நிற்பதற்கு கிறிஸ்து என்னை தகுதியுள்ளவனாக மாற்றுகிறார். அந்த நீதியின் வஸ்திரம் போட்டுட்டு நான் ஆண்டவருக்கு முன்பாக போய் நிற்கிறேன். அதைத்தான் நமக்கு செய்கிறார். அப்ப என்னன்னா, நான் ஆண்டவருக்கு மேல கட்டப்பட்ட கல்லா இருக்கிறேன், எப்பொழுதும் ஒரு பிரசன்னத்தில் இருக்கிறேன், நான் ஆசாரியனா கொடுத்திருக்கிறேன். அந்த ஆசாரியன் தேவனுக்கு முன்பாக நின்று தேவனுக்கும் மக்களுக்கும் இடையில உள்ள இடைவெளியை சரி பண்றதுக்கு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதை செய்வதற்கு எனக்கு ஒரு தகுதியுள்ள வஸ்திரம் வேணும். அந்த வஸ்திரத்தை கொடுத்தது தான் இயேசு கிறிஸ்து. அப்ப என்னை என்ன பண்றாரு, அழைத்த தேவன், என்னை தெரிந்தெடுத்த தேவன், என்னை ஊழியத்திற்கு அனுப்பிய தேவன் எனக்கு என்ன கொடுத்து அனுப்புறாரு, ஒரு முதல்ல வஸ்திரம் கொடுத்து அனுப்புறார். சரியா? அடுத்து வஸ்திரம் கொடுக்கிற தேவன் என்னை அபிஷேகிக்கிறார். என்னை அபிஷேகித்து அவர் என்னை தகுதிக்குள்ளாய் வழிநடத்துகிறார். இந்த அபிஷேகம் சொன்ன உடனே எல்லாரும் என்ன நினைச்சிடறாங்கன்னா, ஏதாவது புரியா பாஸ்டர் தப்பா அதுமாராதான் குசுக் பராரபாலான பேசணும் பாஸ்டர், அதுதான் அபிஷேகம்னு நினைக்கிறாங்க. ஒரு சிலர் என்ன நினைக்கிறாங்க, அபிஷேகம்னா அடிச்சு காட்டு குத்தலா கூத்தி அப்படி கீழே உருண்டு பரலணும் பாஸ்டர், அதுதான் அபிஷேகம். ஒரு சிலர் என்ன நினைக்கிறாங்க, இவன் கேனத்தனமா சிரிக்கிறான் அதனால ஒண்ணுமே வேண்டாம் அப்படின்னு அந்த பக்கத்துக்கு போயிடுறாங்க. கிடையாது. அபிஷேகம் உங்களை என்ன பண்ணணும்னா, ஆண்டவரை போல மாற்றணும். எந்த ஒரு அபிஷேகமா இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவை போல உங்களை மாற்றணும்.
நிறைய இன்றைக்கு கிறிஸ்தவத்தை குறித்து தவறான காரியங்கள் சினிமாவில் ஜோக் எடுக்கிற அளவுக்கு ஆகிப்போச்சு. அப்போதான் சமீபத்தில் ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் அதை பார்த்தேன். ஏதோ ஒன்று பார்த்துட்டு இருக்கும்போது, ஏன்னா நம்ம கரெக்டு, ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் பார்த்தோம். சினிமாவில் இதை ஜோக்காக எடுத்திருக்கான். ஒரு 10 நிமிஷம் ஒரு பாஸ்டர் மாதிரி ஒருத்தன் வேஷம் போட்டுட்டு ஆமேன் ஆண்டவரே ஆமேன் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு வேணுன்னே நவமான பாஷை பேசுகிற மாதிரி பேசுகிறான். நான் பரலோகத்திலேருந்து ஒன்று எடுத்து வந்திருக்கேன், இதை பிடி, அபிஷேகம் வரும்னா அதை பிடிச்சோன்னே அவன் கீழே விழுகிறான், தொங்குன்னு எல்லாரும் கீழே விழுகிற மாதிரி எடுத்து ஜோக்கு வச்சு சிரிக்க வைக்கிறான் சினிமாவில். யோசிச்சு பாருங்களேன், எங்கே இருந்த கிறிஸ்தவத்தை எங்கே கொண்டு போய் நிறுத்திட்டாங்க பாருங்க. ஆனால் அபிஷேகம் என்ன பண்ணுதுன்னா, என்னை தகுதியுள்ளவனாய் மாற்றி தேவனுடைய ஞானத்தை புரிந்து கொண்டு, தேவனுடைய சித்தத்தை புரிந்து கொண்டு, தேவனுடைய வார்த்தையை போதிக்கிற ஒரு தகுதியுள்ளவனாய் மாற்றுவது தான் எனக்கு கொடுக்கப்பட்ட அபிஷேகம். நீ நல்லா புரிஞ்சு கொள்ளணும். ஏன்னா பழையதுலேருந்து சொல்கிறேன் பாருங்க, ஆசாரியன் அபிஷேகக்கூடிய காரியம் பாருங்க. லேவியராகவும் 8 குறைச்சி வச்சிருங்க, 8வது அதிகாரம் 12வது மற்றும் 30வது வசனம் பாருங்க. அபிஷேக தைலத்திலே கொஞ்சம் ஆரோனுடைய சிரசின் மேல் வார்த்து அவனை பரிசுத்தம் பண்ணும்படி அபிஷேகம் பண்ணினான். பிறகு மோசே அபிஷேக தைலம் மற்றும் பலிபீடத்தில் இருந்த இரத்தத்தை எடுத்து ஆரோனின் மீதும் அவருடைய ஆடையின் மீதும் அவரது மகன்களின் மீதும் அவர்களின் ஆடைகளின் மீதும் அவரோடு தெளித்தார். அதன் பிறகு ஆரோனையும் அவரது ஆடைகளையும் அவரது மகன்களையும் அவரது ஆடைகளையும் அவரோடு பரிசுத்தப்படுத்தினார். அப்ப என்னன்னா, ஒரு பரிசுத்தப்படுத்தி வரும்போது தேவனுடைய வல்லமை அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. இப்ப நீங்க இதை பார்த்தீங்கன்னா, தேவன் அழைத்த அழைப்பிற்கு நான் காரியம் செய்யும் போது என்னால செய்ய முடியாத காரியத்தை தான் ஆண்டவர் என்னை கொண்டு செய்ய வைப்பார். நல்லா யோசிங்களேன், உங்களால செய்ய முடிகிற காரியத்தை செய்யறதுக்கு உங்களுக்கு ஏதாவது உதவி வேணுமா? உதாரணம், ரொம்ப ரொம்ப எல்லாம் ஆழமெல்லாம் திங்க் பண்ணாதீங்க. இங்கிருந்து போய் உங்களால் பின்னாடி காஃபி எடுத்துட்டு வர முடியாது இருக்கும்போது தான் உங்களுக்கு நடக்க முடியல, உங்களுக்கு கால் வலி, உங்களால் நடக்க முடியல, நீங்கள் வீல் சேரில் உட்காந்துருக்கீங்க. அப்போத்தான் உங்களுக்கு ஒருத்தர் போய் காஃபி எடுத்துட்டு வர்றதுக்கு ஒரு உதவிக்கு ஆள் வேணும். உங்களால் எடுக்கிறதுக்கு நீங்கள் தேவையில்லை. அதே மாதிரி ஆண்டவர் உங்களை ஏதாவது ஒரு ஊழியத்துக்கு அழைச்சாருன்னு வைங்க, அந்த ஊழியத்தை உங்களாலே செய்ய முடிஞ்சா அதுக்கு ஆண்டவருக்கு எங்க மகிமை இருக்கு? உங்களால செய்ய முடியும்ல. அப்போ ஆண்டவர் நிறைய நேரங்களில் நம்மளை செய்ய சொல்ற காரியம் மோஸ்ட் ஆஃப் த டைம் என்ன செய்வார்னா, உங்களால செய்ய முடியாத காரியத்தை செய்ய சொல்லுவாரு, அவங்கள கொண்டு செய்ய வைப்பாரு. அப்படி செய்யும் போதுதான் ஆண்டவருக்கு மகிமை உண்டாகும். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாம் செய்ய முடியும். யோவான் 15வது அதிகாரம் 5வது வசனம், உங்களால் ஒன்று செய்ய முடியாது. I can do nothing of myself. I can do all things through Christ. That's a perfect cross for me. என்னால ஒன்றும் செய்ய முடியாது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துனால எல்லாம் செய்ய முடியும். இதுதான் நான் சுமக்கிற செலுவை. அப்ப என்னன்னா, என்னால செய்ய முடியாத காரியத்தை செய்ய சொல்லி ஆண்டவர் கொடுக்கும் போது, அப்ப அவரோட திறமையும் அவரோட அபிஷேகத்தை நம்பிதான் நான் வேலை பார்ப்பேன். இதுல என்னன்னா, ஒரு ஸ்டேஜஸ் இருக்கு. உங்க நோட்ஸ்ல எழுதிக்கோங்க. இந்த அடுத்த பக்கம் நிறைய மிச்சம் இருக்கு பாருங்க. முதல்ல இது 3 விதமான பரிமாணங்கள். ஒரு கிறிஸ்தவனுடைய 3 விதமான பரிமாணங்கள் சொல்லி மத்தேயு 13வது உபமானத்திலிருந்து ஒரு காரியம் சொல்லி கொடுத்துருக்கேன். அபிஷேகத்துல ஒரு 3 விதமான பரிமாணம் என்னன்னா, முதலாவது நீங்கள் தேவனிடத்துல வரும்போது பிறக்கிறது ஒரு பரிமாணம். யோவான் 3வது அதிகாரம் 5வது வசனம் பாருங்க. அது என்னன்னா, முதலாவது நீங்க பரலோக ராஜ்யத்துல உள்ளுக்குள்ள நுழைவதற்கு, to enter into the kingdom of God, John 3:5 you needed. யோவான் 3வது அதிகாரம் 5வது வசனம் வாசிங்க. பிரதியுத்தரமாக ஆவியினால் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியாது. இது முதல்ல நீங்க வரக்கூடிய
பாயிண்ட், ஆண்டவருக்குள்ள வரக்கூடிய முதலாவது வரக்கூடிய ஒரு அபிஷேகம். ஏன்னா கொரிந்தியர்ல ரொம்ப தெளிவா சொல்லுது, 1 கொரிந்தியர் 12:5 சொல்லுது, no one can say Jesus is Lord except through the Holy Spirit. பரிசுத்த ஆவியன்றி ஒருவராலும் இயேசுவே ஆண்டவர் என்று சொல்ல முடியாது. அப்ப என்னன்னா, அந்த ஆவியின் மூலமாய் நான் பிறப்பதனால எனக்கு நான் ஆண்டவருக்குள்ள போறதுக்கு முதல் படி வந்துருது. அடுத்த நிலைமை என்னன்னா, யோவான் 4வது அதிகாரம் 14வது வசனம். யோவான் 4வது அதிகாரம் 14வது வசனத்துல சமாரிய ஸ்திரீட்ட சொல்லும் போது ஆண்டவர் சொல்லக்கூடிய காரியம் பாருங்க. நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது, நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர். ஆமா, உனக்கு ஒரு கிணறு உனக்குள்ள வந்துடும். இப்ப என்னன்னா, நீ உள்ளுக்குள்ள என்டர் ஆயிட்ட, நீ பரலோக ராஜ்யத்துக்குள்ள வந்துட்ட. அடுத்த நிலைமை என்ன? கிணறு வேண்டிட்ட. அப்ப என்ன, நீ எப்ப வேணாலும் குடிச்சுக்கலாம், நீ சாட்டிஸ்ஃபை ஆயிடலாம். இதுதான் நிறைய கிறிஸ்தவர்கள். நான் உண்டு, என் வேலை உண்டுன்னு இருக்கேன் பாஸ்டர், நான் யார் வம்புக்கும் போக மாட்டேன், யார் தும்புக்கும் போக மாட்டேன், சர்ச்சுக்கு போவேன், என்னால் முடிஞ்ச காணிக்கையை போடுவேன், அவ்வளவுதான், நான் என் குடும்பம் என் பிள்ளை இது போதும், எவன் எக்கேடு கேட்டா எனக்கு என்ன. இவங்க தங்களுக்கு, ஏன்னா கிணறு, உங்க வீட்டு கிணறு உங்களுக்கு தானே, கார்பரேஷன்ல இருந்து தண்ணி வருது, குழாய் வருது, இதெல்லாம் கவலை கிடையாது. பக்கத்து வீட்டுக்காரங்க தண்ணி வருதான்னு தேவையில்லை. நீங்கள் உங்கள் வீட்டு இதில் இருக்கிறது உங்கள் கிணத்துல தண்ணியை மோந்து நீங்கள் வேண்ட அளவு நீங்கள் குடிச்சிக்கலாம், உங்கள் பிள்ளை குடிச்சிக்கலாம். எல்லாம் நான், என் குடும்பம், எல்லாமே ப்ரேயர் பாருங்க, ஜெபம் பூரா பாருங்க. ஐ மீ மைசெல்ஃப் தான், 3 பேர் தான். ஐ மீ மைசெல்ஃப் 3 பேர். எங்களுக்கு 3 பேருக்கு மட்டும் கொடுத்துருங்க, எனக்கு கொடுத்துருங்க. என் பொண்டாட்டியை பார்த்துக்கோங்க, என் பிள்ளையை பார்த்துக்கோங்க, எங்களை பார்த்துக்கோங்க, என் வேலையை ஆசீர்வதுங்க, கையிட்டு செய்து சாதிருங்க, வீடை பூரா பார்த்துக்கோங்க, தேவதூரை வச்சு பாதுகாத்துக்கொள்ளுங்க. எல்லாமே நான் தான், எனக்கு தான். என்ன கிணறு வெட்டிட்டோம், கிறிஸ்தவம் தான், உனக்கு தாகம் இருக்காது, சாட்டிஸ்ஃபைட். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீ அடுத்த நிலைக்கு வரணும். அடுத்த நிலை என்ன? யோவான் 7வது அதிகாரத்தில் பார்க்குற 37, 38, 39 சொல்லும் போது இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு, பண்டிகையினுடைய பிரதான நாளில் நின்று மகா சத்தமிட்டு, எவன் ஒருவன் தாகமாயிருந்தால் அவன் என்னிடத்தில் வந்து பானம் கண்ணப்படவன், அப்பொழுது என்ன நடக்கும், அவனுக்குள்ள இருந்து ஜீவனுள்ள நதிகள் புறப்பட்டு செல்லும். யாராவது பிரைவேட்டா நதி ஓன் பண்ணவங்களுக்கு யாரையாவது தெரியுமா? கிணறு தெரியும், குளம் தெரியும், லேக்கு கூட வச்சிருக்காங்க. யாராவது நதி, பிரைவேட்டா நதி வச்சிருக்கவங்கள பார்த்துருக்கீங்களா? பிரைவேட் ரிவர் எங்கேயாவது இருக்கா? கிடையவே கிடையாது. நதி என்ன பண்ணும், எல்லா பக்கமும் போகும். எங்கெல்லாம் வழி கிடைக்குதோ அங்கெல்லாம் போகும், எங்கெங்க வாய்ப்பு கிடைக்குதோ அங்கெல்லாம் போகும். போகும்போது என்ன பண்ணும், அது வழி பூரா இருக்கிற நிலத்துக்கு, பயிருக்கு, ஜீவராசி எல்லாத்துக்கும் ஜீவனை கொடுத்து கொண்டு போகும். எப்ப என்னன்னா, ஒரு கிறிஸ்தவன் என்றது நான் பரலோக ராஜ்யத்துல வந்துட்டேன், பரலோகம் போக போறேன், அல்லேலூயா அப்படிங்கிறது கிடையாது. நான் பரலோக ராஜ்யத்துக்குள்ள வந்துட்டேன், நான் ஆண்டவரை பார்த்துட்டேன், நான் அபிஷேகம் பட்டுட்டேன், என் புருஷன், என் பிள்ளை, நாங்கெல்லாம் நல்லா இருக்கும், நானும் இவன் வீட்டாருமோ கர்த்தரையே சேவிப்போம் அப்படின்னு சொல்லி நாங்க இருக்கிறது குதூகலம், கொண்டாட்டமே வீட்டுக்குள்ள கொண்டாடுறது மட்டும் இல்ல. என்ன, நான் ஒரு ஜீவ நதியாய் எங்க வாய்ப்பு கிடைக்குதோ அங்க போவேன். நான் போற இடத்துல யாரெல்லாம் வர்றாங்களோ, யாரெல்லாம் என் கூட வர்றாங்களோ அவங்க எல்லாம் ஜீவனை பெறுவாங்க. ஏன்னா நான் போற இடத்துக்கெல்லாம் ஜீவனை கொடுக்கக்கூடியதா, நான் பரலோக ராஜ்யத்தை கொடுக்கக்கூடியதா, அந்த இதுக்கு வர, அதுதான் அபிஷேகம். அதுதாங்க ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு வந்து அபிஷேகம் பண்றேன், உன்னை ஆசாரிய நான் அழைச்சிருக்கேன், உன் மேல கொடுக்க அபிஷேகம் எதுக்காக? மற்றவர்களுக்காக. நீங்க போய் நல்ல வேத வசனம் எடுத்து பாய்ச்சி பாருங்க. 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் என்னென்ன ஆவியின் வரங்கள் என்னன்னு இருக்கு. 1 கொரிந்தியர் 14வது அதிகாரம் ஆவியின் வரங்களை எப்படி பயன்படுத்தணும் இருக்கு. நடுவுல 13வது அதிகாரம் கல்யாணத்துக்குன்னு பவுல் எழுதி வைக்கல. எப்படி எல்லா கல்யாண வீட்டிலையும் 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 4ல இருந்து 9 வாசிச்சு அதை கல்யாண அதிகாரமா நம்ம பார்த்துட்டோம். பவுல் அதுக்கு எழுதி வைக்கல. எதுக்கு எழுதினார்னா, இதெல்லாம் ஆவியின் வரங்கள், இந்த அன்பின் அடிப்படையில் இந்த ஆவியின் வரங்களை கொண்டு நீ அடுத்தவங்களுக்கு ஊழியம் செய்யணுங்கிறது தான் எழுதி வச்சார்.
நம்ம என்ன பண்ணிட்டோம், கல்யாண வீட்டுக்கு மட்டும் வாசிப்போம். இல்லைன்னா கணவன் மனைவிக்குள்ள சண்டை வந்தால் ஒரு ஆள் எடுத்து வாசிச்சிருவாங்க அடுத்த ஆளுக்கு. பாருடா கேளு, இன்னைக்கு ஆண்டவர் என்கிட்ட இருதயத்தில் பேசினாரு. என்ன பேசினாரு? அன்பு இருமாப்பு கொள்ளாது, இந்த சகலத்தை தான் சொல்லிட்டா பார்த்தீங்களா மீதிய. இப்படி எதையாவது அதுல இருந்து ஒன்ன சொல்லி அடுத்தால் அமைக்கிறது, நீ பேசாம இரு அப்படின்னு சொல்றத இன்டைரக்டா சொல்றது. நிறைய பேர் ஜெபத்தில் அப்படிதான் சொல்லுவாங்க. என்னென்னலாம் புருஷனுக்கு சொல்லணும்னு நினைச்சாங்கன்னா இந்த ஆள் சொல்ல கேட்க மாட்டேங்க, போடு ஜெபத்தை. என்னதான் கணவன் கையை பிடிச்சு சுருக்க ஜெபம் அப்படின்னா கூட ஆரம்பிச்சு, ஆண்டவரே நாங்க என்னென்னமோ செய்யறோம், இவங்களும் செய்யறாங்க, ஆனாலும் நல்ல ஞானத்தை கொடுங்க சுவாமி, இவங்க எல்லாரையும் நம்பி நம்பி ஏமாந்து போறாங்க. அதை புருஷன் சொல்றதுக்கு டைம் இருந்தா சொல்லுங்க, அதுக்கு எதுக்கு ஜெபத்துல போட்டு பாடுபடுத்துறீங்க? நிறைய பேர் ஜெபம் பண்ணும்போது சொல்லுவாங்க, ஆண்டவரே இவர்கள் செய்த கிருபைக்காய் நாங்கள் இவங்களை ஆசீர்வதிக்கிறோம், இவங்க எங்கள் மேலே எவ்வளோ அன்பு செலுத்துனாங்க, எங்களுக்காக சாப்பாடு கொடுத்தாங்க. அதை நேரம் சொல்ல வேண்டியதானே, நீங்கள் சாப்பாடு கொடுத்தீங்க நன்றி பிரதர்னு முடிஞ்சு போச்சு. இதை வந்து ஜெபங்கிற பேரில் சொல்லி அதாவது என்னன்னா இன்டைரக்டாக தேங்க்ஸ் சொல்கிறாங்களா, சும்மா டைரெக்டாக சொல்லுங்கள், கவலையப்படாதீங்க. நன்றி சொல்கிறதுக்கெல்லாம் கவலையே படக்கூடாது. நாங்கள் நல்லா சாப்பிட்றோம், எங்களுக்கு தவிர்த்த சந்தோஷம், தேங்க்யூ. நேற்று ராத்திரி பசங்க பூரா சொன்னாங்க பயங்கரமாக சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னு. ஸோ அப்போ என்னன்னா, இந்த அபிஷேகம் வந்து என்ன பண்ணணும், எண்ணெய் ஒரு நதியாக மாற்றணும். என்ன அடுத்தவங்களுக்கு ஜீவனை கொடுக்கக்கூடியதா மாற்றணும். அப்பதான் நான் ஆசாரியன். அபிஷேகம் பண்ணப்படுறது எதுக்காக? நான் மற்றவர்களுக்கு ஒரு நதியாக மாறக்கூடியது. அப்ப என்ன, நம்ம தமிழ்ல ஒரு பாட்டு இருக்கு, என் வாயின் வார்த்தை எல்லாம். பாட்டு மட்டும் பாடுவோம், ஆனா நம்ம வாயில வர்ற வார்த்தையெல்லாம் பிறரை காயப்படுத்தும். யோசிச்சு பாருங்க. தேவையில்லாததை பேசாதீங்க. நான் சொல்றேன், கிறிஸ்தவர்களுக்கு பிரச்சனையே வாய் தான். நானும் எத்தனையோ செய்திகளை சொல்லி பார்த்துட்டேன், ஆனாலும் கேட்கறதே இல்லையே. நிறைய பேர் என்ன பண்றதுன்னா, இங்க இருந்து இந்தியாவுக்கு ஃபோன் பண்றது, இல்லை இலங்கைக்கு ஃபோன் பண்றது. ஃபோன் பண்ணி 15 நிமிஷத்துக்கு மேலே பேசுனீங்கன்னா என்ன பேச முடியும்? நீ சொல்லுங்க, தயவு செஞ்சு யோசிச்சு பாருங்க. என்னம்மா செஞ்ச, என்ன சமைச்ச, என்ன சாப்பிட்ட, என்னம்மா நீங்கள் இங்கேருந்து அங்கே, அவங்க இங்கேருந்து என்னம்மா நீ சாப்பிடாம செத்து போகிற மாதிரி. ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. நம்ம என்ன பார்த்தா என்ன சாப்பிட்டீங்களா, அது என்னமோ தமிழர் பண்பாடுன்னு வேற வச்சுட்டோம், அதனால வந்து சாப்பிட்டீங்களான்னு கேட்குறோம். இது ஃபோன்லேயும் கேட்டோன்னே என்ன பண்ண, இன்னைக்கு சமைச்சேன். இல்லை பையன் வந்து என்ன பண்ணுவான், லிட்டரலாக நடந்த ஒரு கதை சொல்கிறேன், அப்போ உங்களுக்கு புரியும். ஒரு சகோதரன் வந்து அன்னைக்கு காலையில் அவசரமாக வேலைக்கு போயிட்டு இருந்தார். அவங்க அம்மாட்ட இருந்து ஒரு கால் வந்துச்சு. அவர் அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணார். என்னம்மா என்ன பண்ண, என்ன தம்பி சாப்பிட்டியா? இல்லைம்மா சாப்பிடல. ஏன்டா என்ன ஆச்சு? இல்லை நீ கொஞ்சம் அவசரம் லேட் ஆகி போச்சு, அதனால நான் எந்திரிச்சு போயிட்டுருக்கேன். ஏன்டா காலையில் சாப்பிடல? இல்லைம்மா நேற்று ராத்திரி ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு போயிட்டு வந்தோம், அதனால ராத்திரி தூங்கிட்டோம். ஏன் அவன் முன்னாடி எந்திரிக்கலையா? இல்லைம்மா அவன் என்ன தூங்கிட்டு இருக்கா. ஏன்னா நேற்று ராத்திரி லேட்டாக வந்தோம், அதனால நான் அவசரமாக போனோம், அதனால எந்திரிச்சு வேலைக்கு போயிட்டேன். இவ்வளோதான் நடந்துச்சு. அந்த அம்மா தன்னுடைய சம்பந்தக்கார, அதாவது அவனோட மனைவியோட அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி, நீ எல்லாம் என்ன பிள்ளை வளர்த்துருக்க, என் பிள்ளை அவன் காலையில் சாப்பிடாம வேலைக்கு போகிறான், உன் பிள்ளை தூங்கிட்டு இருக்கான்னு அவங்க கூட சண்டை போட்டாங்க. சின்ன பிரச்சனை, ஒன்றுமே இல்லை, இது பிரச்சனையே கிடையாது. என் மனைவி வந்து இங்கே நம்ம இதில் தெரியும் தானே, கணவன் சமைச்சா மனைவி கிளீன் பண்ணுவாங்க, மனைவி சமைச்சா கணவன் கிளீன் பண்ணுவார். இப்படி தானே இருக்கு இங்க வாழ்க்கை தானே. நம்ம ஊர் அவன் வீட்டில் இல்ல, ஒரு சில வீட்டில் எக்ஸப்ஷன், ரெண்டுமே அவர் செய்வார். அதனால பலமான ஆமேன் வந்துருச்சு. அங்க வேற பைட் வாய்ஸ் கேக்குது. எல்லா குடும்பத்திலும் இப்படித்தான் இருக்கும் போலன்னு பலமா கேக்குது. அழுதுட்டாங்க பாப்போம். சரி பரவாயில்ல.
இல்லை என்னன்னா, இது காரணம் என்னன்னா, தேவையில்லாத காரியங்களை பேசாதீங்க. அதுக்காக தான். ஏன்னா உங்க அபிஷேகத்தை கெடுக்கிறது உங்க வாயின் வார்த்தைகள். அதுக்கு தான் சொல்லித்தரேன். ஏன்னா நான் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கேன். அப்ப நான் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன பண்ணணும், அடுத்தவங்களை ஆண்டவர் பக்கமா சேர்க்கணும், அவர்களுக்கு அந்த ஜீவனை கொடுக்கணும். இதை யோவான் எழுதும்போது 1 யோவான் 2:20 27 பாருங்க, நீங்கள் பரிசுத்தராலே அபிஷேகம் பெற்று சகலத்தையும் அறிந்திருக்கிறீர்கள். அப்ப என்ன, நம்ம சகலத்தையும் அறிவது அந்த அபிஷேகத்தின் மூலமாய். ஆண்டவருடைய அபிஷேகம் வரும்போது நம்மளை என்ன பண்ணுதுன்னா, சகல சத்தியங்களுக்குள்ளும் நம்மை வழி நடத்தக்கூடியது. அதே 1 யோவான் 2:27 பாருங்க, நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது, ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. அது சத்தியமாய் இருக்கிறது, பொய்யல்ல. அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக. அப்ப நீங்க என்னன்னா, ஆண்டவர் உங்களை அபிஷேகிக்கிறாரு. அவர் அபிஷேகம் செய்து உங்களுக்கு அவர் தன்னுடைய வார்த்தையை கொடுத்து உங்களை வழி நடத்துகிறாரு. அப்ப நீங்க என்னன்னா, அந்த அபிஷேகத்தின் மூலமாய் தேவனுடைய கிரியைகளை நடப்பிக்கிறவர்களாய் நீங்கள் இருக்கக்கூடியவங்களா. அப்ப என்னன்னா, ஒரு காரியம் நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க. ஆதி அப்போஸ்தலர்கள் நல்லா பாருங்களேன், புரிஞ்சு கொள்ளுங்க. இந்த அபிஷேகம் உங்களுக்கு அபிஷேகம் வந்திருக்கா இல்லையான்னு தெரிஞ்சு கொள்றதுக்கு ஆண்டவர் கூட அப்போஸ்தலர்கள் இருக்காங்க. நீங்க லூக்கா 9வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, அங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போடுறாங்க. நான் பெரிய ஆளா நீ சின்ன ஆளான்னு சொல்லி சண்டை போடுறாங்க. அடுத்து யோவானுடைய அம்மாவும் யோவான் யாக்கோபோட அம்மா என்ன சொல்றாங்க, ஆண்டவரே நீர் மகிமையில வரும்போது ஒருத்தனை வலது கையில் வச்சுக்கோங்க, இன்னொருத்தனை இடது கையில் வச்சு, ஒருத்தனுக்கு ஹோம் மினிஸ்ட்ரி, இன்னொருத்தனுக்கு ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரி கொடுத்துருங்க. அதன் நிமித்தம் என்ன, மீதி 10 பேர் அவங்க மேல கடுப்பானாங்கன்னு இருக்கு. அதற்கு பின்பாக ஆண்டவர் கல்வாரி சிலுவைக்கு போறதுக்கு முன்பாக அவர் சொல்றாரு, என் நிமித்தம் நீங்கள் எல்லாரும் இடரல் அடைவீர்கள், என்னை விட்டு போயிருவீங்கன்னு சொல்லும் போது பேதுரு எந்திரிச்சு நின்று என்ன சொல்றாரு, இங்க பாருங்க ஆண்டவரே, இந்த இருக்கானுங்க பாருங்க, இந்த 11 பேர் இந்த தடியனுக்கு வேணா விட்டு போவானுங்க, நான் அப்படி கிடையாது, உன் கூட சாகர வரைக்கும் நான் வருவேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி சொல்றான். அப்ப கூட இருந்தவனுக்குலாம் எப்படி இருந்திருக்கும், காட்டுப்பாயிருப்பான், ஏண்டா என்ன நீ ஒன்றும் பெரிய இதா அப்படின்னு. ஆனா அதே மாதிரி நடக்குது. இப்படி இருந்த அப்போஸ்தலர்கள் யார் பெரியாலும் சண்டை போட்டவங்க, யார் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டவங்க. அப்போஸ்தல நடவடிக்கைகள் 2வது அதிகாரத்துல பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகம் பண்ணப்பட்டு அவர்கள் ஊழியம் செய்வதற்கு போறாங்க. நீங்க நல்லா கவனிங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த பின்பு யோவான் 20வது அதிகாரத்துல 21வது வசனத்துல சொல்றாரு, பிதா என்னை அனுப்பினது போல நான் உங்களை அனுப்புகிறேன் சொல்லி ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் சொல்லி பரிசுத்த ஆவியை கொடுக்கிறார். அப்ப அவர்கள் என்ன பண்றாங்க, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்கிறாங்க. அது அவங்களுடைய born again எக்ஸ்பீரியன்ஸ். நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. அதுக்கப்புறம் அவங்க ஒன்றும் அதிசயம் அற்புதம் அந்த காலத்துல ஒன்றும் செய்யல. அதற்கு பின்பாக ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீ 40 நாள் இங்கே இருங்கிறாரு. 40 நாள் இரு, அப்போ உனக்கு பரத்துல இருந்து பரிசுத்த ஆவி கொடுக்கப்படுவார். நீங்க லூக்கா 24:49 சொல்றாரு. அதற்கப்புறம் அப்போஸ்தலர் நடவடிக்கை 1வது அதிகாரம் 4-8 வரை உள்ள வசனங்கள்ல சொல்லும்போது பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் வருவார். அவர் வரும்போது அவர் உங்களுக்குள்ள நீங்க பலன் கொண்டு நீங்க எல்லாம் சாட்சி சொல்வீங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போயிடுறாரு. 2வது அதிகாரத்துல பரிசுத்த ஆவியானவர் அருளப்படுகிறார். அவர்கள் சபை பிறக்கிறது. அந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பட்ட பிறகு அதுல 9வது வசனம் நீங்க எடுத்து வாசிச்சு பார்த்தீங்கன்னா, பேதுரு எழும்பி நின்று பிரசங்கம் பண்ணுகையில் 11 கூட நின்றார்கள். என்ன பண்ணுது அபிஷேகம், சுவிசேஷத்தின் நிமித்தம் எல்லாரையும் ஒன்னாக்குது, தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்ற பார்க்குது, சத்தியத்தை சொல்லி கொடுக்குது. அதுதான் சரியான அபிஷேகம். குய்யோ முறைன்னு கத்துறது மாத்திரம் இல்லை. நீ நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. நவமான பாஷை உண்டு, நவமான பாஷை நல்ல ஒரு வரம், அதை நான் தவறா சொல்லவே இல்லை, அது அவசியமான ஒன்று. ஆனா
இன்றைக்கு அதிகமாக தவறாக பிரசங்கம் பண்ணப்படுவதால், உபயோகம் பண்ணப்படுவதால், அதன் நிமித்தமாக கிறிஸ்தவத்துக்கு கேடும் கெட்ட பெயரும் தான் உண்டாகுதே ஒழிய சபை பக்தி விருத்திக்கு உண்டாக்கவில்லை. அபிஷேகம் என்ன பண்ணணும்? நீங்கள் அபிஷேகம் பட்டிருக்கீங்களா இல்லையான்னா நீங்கள் மற்றவங்களோட சேர்ந்து வேலை செய்ய முடியுதா? அப்படின்னா நீங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கீங்கன்னு அர்த்தம். என்னையை பொறுத்தளவுக்கு நம்ம எல்லாருமே அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கோம்னு விசுவாசிக்கிறேன். ஏன்னா அதனால தான் நம்ம 2 சபைகள் வேறு வேறு இடத்துல இருந்தாலும் எல்லாம் ஒன்று கூடி நம்ம எல்லாம் ஒரே குடும்பமாக ஆண்டவர் ஆராதிக்கவும், ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தவும் கூடி இந்த மாதிரி ஒரு 3 நாட்கள் நம்ம எல்லாரும் ஒன்றா இருக்க தேவன் பாராட்டின கிருபையே இது இந்த அபிஷேகம் தான் நான் விசுவாசிக்கிறேன். அப்போ என்னென்னா, ஒரு ஆசாரிய ஊழியத்துக்கு ஆண்டவர் தெரிந்தெடுக்கிறார். தெரிந்தெடுத்த மக்களை பரிசுத்தப்படுத்துகிறார். வார்த்தையில் கழுவி சுத்தம் பண்ணுகிறார். சுத்தம் பண்ணுற ஆண்டவர் நமக்கு ஆடையை, நீதி என்கிற வஸ்திரத்தை தருவிக்கிறார். அந்த நீதி என்கிற வஸ்திரத்தை தருவித்த உடனே நம்ம மேலே பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பண்ணி நம்மளை ஒரு நல்ல சாட்சி உள்ளவர்களாய் மாற்றக்கூடிய ஒரு கிருபையில் தேவன் வழி நடத்துகிறார். அப்போ என்னன்னா, நீங்கள் ஆண்டவர்கிட்ட வரும்போது அந்த ஜீவனுள்ள கல்லின் மேலே நீங்கள் கட்டப்படுறீங்க. அவருடைய பிரசன்னத்தில் எப்போதும் இருக்க உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிறது. நீங்கள் ஒரு ஆசாரியனாக மாறிவிடுறீங்க. உங்களை ஆசாரியனாக எடுத்து நியமித்து உங்களை பரிசுத்தப்படுத்தி, உங்களை தகுதிப்படுத்தி, உங்களுக்கு ஒரு வஸ்திரத்தை உடுத்தி, உங்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுத்து, நீ புறப்பட்டு போய் சகல ஜாதிகளை சுவிசேஷத்தை அறிவித்து நீ அவர்களை சீஷர்களாக்கு என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தில் வழி நடத்துகிறார்.